மலை மகளு புத்திருக்கா ஒத்து மகள் நிறைந்தாலே புஷ்பவதி பெண்ணுமானாள் அழக பெண்ணமாவிசைக்கு புத்திருக்கும் நாளையில கொடியா மாவிசைக்கு அழகதில சிறந்தவளா அமுசத்தில உயர்ந்தவளா அவ பெண்ணு கண பெண்ணழகு பெண்ணழகு பேடை அண்ணா அவள் பேட அண்ணா மயிலழகி அழகி மேல்புறவும் இரண்டழகு கருங்குருவி வாழதை கண்ணியுடைய இமையழக ரசகுண்டு செய்யலி நாயகிய கண்கள் சுத்தி பூசையலில நகையோட காதழகா அரைத்து வலித்தலை அழகான கண்ணும் வேண்டாம் இடத்தாணி செய்யலில இடத்தாணி ஏந்திலையால் மோட்ட இடத்தாணி செய்யலில ஏந்திலையால் மூக்கழகி மாவிசைக்கு பெண்ணாளுக்கு பாவப்பழ செய்யலில மாவிசைக்கு உதட்டழகு பூ வரும்பது வருஷ பல்லழகா பிச்சி அரும்பது வருஷ பல்லழகு பகலங்கட்டி கோர்த்ததை பக்கம் பதியாறு பல்லா ஈச்சம்பழ செய்யலில கிரகாவி வல்வரசை நாளாம் வீர நிலவு போ நாடியுட தன்னழகா கமலங்குள சாய்ந்ததை கண்ணியுட கலத்தழகா அகன்றதோர் மார்பழகா சங்கீர தண்டு போல சேயிளைய கைகள் அவர கசையலில ஐந்து வீரலழகா ஆளையில செய்யலில அடிவயிறு தன்னழகோ சித்துடைக்க கடைந்ததை சித்துடைக்கை ஏனகட்டோ ஆமை ஓடு
இப்படி இருக்கும் இடையில் ஆண்டவன் ஒய்காட்டு என்ன என்ன நடக்குதானா எட்டதொரு வேலையில மாந்திரவாதி போலையமாவா அங்க இந்த மாவிசைக்கு வளர்ந்து வரும் நாளையில அழகதில சிறந்தவளா அம்பிகைய மாவிசைக்கு அமுசத்தில உயர்ந்தவளா மாவிசைக்கு அழகு போல இந்த மாநிலத்தில் யாரும் இல்லை மாவிசைக்கு எந்த புலையனோட மகளை போல பூமியில ஒருவர் இல்லை ஆந்திரவாதி மகளை போல மாநிலத்தில் யாரும் இல்லை அப்பேற்பட்ட பெண்ணவளா சூரியனை காணாலோ சுற்றி வர கருப்பு உண்டு சந்திரனை காணாலோ சற்று கொஞ்சம் கருப்பு உண்டு எலுமிச்சை கணிக்கா இடையில் ஒரு கருப்பு உண்டு ஓடுகிற நாகத்துக்கோ அடிவயிற்றில் கருப்பு உண்டு காவலாக இருக்கும் போது மாந்திரவாதி போல எனக்கு மாவிசைக்கு என்று சொல்லி அருமை மகள் பிறந்த போது 16 வயதுடைய பெண்ணாக இருப்பாள் இந்த மாவிசைக்கு பூத்திருக்கும் நாளையில கொடியா மாவிசைக்கு மலையாள தேசத்தில நந்தன் குணலூரில நாட்டாமை நந்தன்காடி பெரும்புலையனுக்கு மகளாக வந்து பிறந்தவள் மாவிசைக்கு. அப்பேற்பட்ட இந்த மாவிசைக்கு பெண்ணால் 16 வயதாட்சி. அடேங்க அப்பா கோடையிடி முழங்கின மாதிரி டம்மு டும்முன்னு இவ்வளவு நேரம் ஏன் பண்றாருன்னா அதானே காக்கா கோடையிடி பாத்திருக்கியா? அதானே காக்கா தண்ணி வெண்ணி குடிச்சலா குடிச்சு தொண்டை எண்ணத்துக்கு ஆகும். 16 வயது பருவ பெண்ணாகவே இருக்கிறார். மல்லிகை பூ பூத்ததை போல் மங்கையவள் பூத்திருக்க
போல் தலைமகளோ பூத்திருக்கிறாள். பூத்து நிறைந்து இவள் புஷ்பவதியாக இருக்கும் போதும் சரி மலையாள தேசங்கள் எல்லாம் ஒரே பஞ்சம். ஒரே பஞ்சமாட்சி. பஞ்சம்னா பஞ்சம். பிறந்தேல் ஒரு பஞ்சம், பூத்தேல் ஒரு பஞ்சம். யாரு பிறந்தா பஞ்சம்? ஆமா, பஞ்சம்னா பஞ்சம். மாவுசைக்கு அந்த மகா என்னைக்கு பிறந்தாலும் அன்னையில இருந்து ஒரே பஞ்சமா இருக்கு. மலையாள தேசமெல்லாம் மாவிசைக்கு பூத்திருக்கும் மேலையில் எப்பேற்பட்ட பஞ்சமாக இருக்குமையானா கால மழை பொழியலைய மழை பொழியலைய அடைகிற விளையலைய மழை பொழியலைய என்றால் வீசலைய நாட்டில் மழை பொழியலைய நில விளையலைய இஞ்சி பிஞ்சி பூக்கலைய ஆட்சி மலரலைய ஆட்சி மலரலைய மலையாள தேசமெல்லாம் மலைகளில்லா பஞ்சமையா பஞ்சம் பஞ்சம் என்று சொல்லி பரிதவித்தார்களெல்லாம் காலமழை பொழியாமல் காடுகரை விளையலை கோடை மழை பொழியாமல் குளிர்ந்த தென்றலே வீசல. ஆமா, நெல்லை திருத்தமான நகரிலே வாசம் செய்து வரக்கூடிய நல்ல நோக்கி பூத்திருக்கும் இடையில் மலையாள தேசங்கள் எல்லாம் மழை இல்லாத பஞ்சம். பஞ்சம் பஞ்சம் என்று பரிதவித்து வரும் இடையில் காசு கொடுத்தா கூட குடிக்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அதான கிடைக்க, தவிடு கிடைச்சாலும் சரி தண்ணி கிடைக்காத பஞ்சம் பார்த்துருங்க. அப்பேற்பட்ட பஞ்சம். அப்படிப்பட்ட பஞ்சத்தின் காரணமாக ஆமா என்ன பண்றாருன்னா தண்ணியே கிடைக்கலன்னா தேடி தேடி அலைஞ்ச தண்ணியே. மாவிசைக்கு பெண்ணாளுடைய தோழி செங்கமலம் இருக்கிறாள். அந்த செங்கமலமாகப்பட்ட பெண்ணானவள் சரி மாவிசைக்கு பார்ப்பதற்காகவே வருகிறாள். ஏ அக்கா மாவிசைக்கு, அக்கா மாவிசைக்கு நாடு நகரமெல்லாம் பெரும் பஞ்சம் கொடிய பஞ்சமாக இருக்கு. சதா சர்வகாலமும் வீட்டுக்குள்ளேயே இருக்கி அக்கா. வெளியே வந்து பாரு, நாட்டுக்குள்ள தெருல என்ன நடக்குது, ரோட்ல என்ன நடக்குது, ஊர்ல என்ன நடக்குது எட்டி பாரு. வாரியா ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் நம்ம ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சிட்டு வரலாம். போமாண்ணா தண்ணி அடிக்க போமாண்ணா. தண்ணி அடிக்க குடத்தை எடுத்து இடுப்புல வச்சுக்கோ. தண்ணி அடிக்கிறீங்க அடிபொம்பலியா? ஆமா, தண்ணி அடிக்க நல்ல தண்ணி வைப்பு. தண்ணி அடிக்க அந்த புத்தி இருந்தா அப்படிதான் இருக்கும். உடனே இவள் வார்த்தா, அடியே தோழி, அம்மா செங்கமலா கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு, அப்பா வரட்டும், அப்பாவோட இடத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறமா நானும் வரேன். ஆமா, எங்க அப்பாட்ட சொல்லாம போனா எங்க அப்பா என்னை வச்சு பார்க்க மாட்டான் பாத்துக்கோ என்று மாந்திரவாதி பெரும்புடையனுடைய இடத்திலே அந்த மாவிசைக்கு பெண்ணானவள் சொல்லுகிறாள். எப்பா என்ன செங்கமலம் வந்திருக்கிறார், தோழி பெண்ணால் வந்திருக்கிறார், தண்ணீர் எடுக்க வர்றியான்னு கேட்கிறா. நானும் அவளோடு குடம் எடுத்து தண்ணி கொண்டு வரட்டுமா? போயிட்டு வரட்டுமான்னு கேட்டா அப்பாட்ட. அப்படி சொன்ன உடனே இவள் வார்த்தா, குடத்தை எடுத்துட்டு போறதெல்லாம் சரிதான் அம்மா, நீ தண்ணிக்கு போகும்போது செங்கமலை என்ன பேசினாலும் இந்த காது வழியா கேட்டுக்கோ, இந்த காது வழியா விட்டுரு. ஏன்னு சொன்னா ஒரே ஒரு நிமிஷத்துல சண்டை இழுத்து விட்டுருவோம். பெரிய கோல் மூட்டி பாத்துக்கோ.
பக்கத்துல இருக்கான்னு நினைக்காத. நாளைக்கு வார சண்டே இன்னைக்கே இழுத்து விட்டுருவான். அதனால அவ வார்த்தை எதுவுமே காது கொடுத்து கேட்காத நீ போயிட்டு வானார். ஆமா. செங்கமலமும் மாவிசக்கியும் அவையா தன்னை குடமெடுத்து தண்ணீர் எடுக்க வரும்போது இந்த அழகு பெண்ணாள் இருக்காளே செங்கமலம், அக்கா மாவுசைக்கு என்னமோ உங்க அப்பா நாட்டாமன் அந்தங்காளி பெரும் பொழையமனு பேர மட்டும் பெருசா வச்சுக்கிட்டா போதுமா? அவருக்கு இருக்கிறது நீ ஒரு மகள், ஒத்தைக்கு ஒரே மகள், ஆனா உனக்கு காது இருக்கு கம்மல் இல்ல. காது எத்தா பெருசு இருக்கு இவளுக்கு பாரு, எம்பூட்டு அவ்வளவு. மூக்கு இருக்கு மூக்குத்தி இல்ல. அதுல ஒண்ணு போட்டு பார்த்தானா? கழுத்து இருக்கு சரப்பளி இல்ல. சங்கிலியும் இல்ல சரப்பளியும் இல்ல. கை இருக்கு வளையல் காப்பு இல்ல. கை இருக்கு காப்பு இல்ல. மாமாட்டா சொல்லி சொல்லிருந்தேன். ஆனா என்ன என்னுடைய அப்பாவை பாத்தியா? என்னையா தினக்கூலி வேலைக்கு தான் போயிட்டு வராரு. கூலி வேலை பார்த்தாலும் எங்க அப்பா பாரு என்ன எப்படி வச்சிருக்கான்னு பாரு. உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்கத்தாலே போட்டு என்ன அலங்கரிச்சிருக்க. ஒரு ஒரிஜினல் தானா? ஆமா. அதானே கேக்க. அதனால என்ன பண்ணுற? என்ன உடனே போ போ உங்க அப்பா கிட்ட போய் தங்க நகை வேணும்னு கேளு. அவன் தங்க நகை வேணும்னு கேளு. ஆமா, பக்கத்து வீட்டுல நல்லா இருந்தா பிடிக்கல, ஏதாவது திரிய மூட்டி விட்டு அது பாட்டு போஞ்சிட்டு இருக்கும்ல. தங்க நகை வேணும்னு கேட்டா அப்பா வாங்கி தருவாரா? அதான் வாங்கி தருவாரு. செங்கமலம், நான் ஏற்கனவே எங்க அப்பா கிட்ட தங்க நகை கேட்டேன். என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாருன்னா, என்னம்மா மகளே நீயே தங்கமா இருக்கும் போது உனக்கு ஏன் தங்க நகைன்னு சொல்லிட்டார். அதானே கேக்க, நீயே தங்க மாதிரி இருக்கேம்மா, உனக்கு எதுக்கு தங்க எம்பூட்டு அழகா இருக்க. ஆனாலும் என்ன நீ சொல்லிட்ட பாத்தியா? உடனே போய் அப்பா கிட்ட தங்க நகை கண்டிப்பா கேட்பேன். இப்ப போறேன் எங்க அப்பாட்ட என்ன ஆனாலும் சரி எனக்கு தங்க நகை வேணும்னு கேட்க. ஓட்டமும் பெருநடையுமாக ஓடோடி வருகிறா. மாவிசைக்கு வந்தா தண்ணி குடத்த தரையில டக்குனு போட்டு உடைச்சா. அவ அகத்தையெல்லாம் குடத்துல வச்சு காட்டிட்டு. அதானே காக்கா, இதான் சொல்லிட்டே இருக்கா. எத்தனை குடம் தான் உடைக்கால தெரியல. மாவசைக்கு ஏன் இப்படி வருதுன்னே தெரியல. வச்சுக்கிட்டு எத்தனை குடம் தான் உடைக்கா சொல்லி கேட்காளா? ஒரே குடம் தான். அதானே கேட்க, ஒரே கதை மாறி மாறி வரும்போது எல்லா இடத்துலயும் குடம் உடைய. அவன் ஏன் இப்படி போட்டு உடைக்க? அப்பா எத்தனை குடம் தான் எடுத்து கொடுப்பான். அதானே கேட்டேன். அம்மா அகத்தெல்லாம் குடத்துல வச்சுதான் காட்டுதான். அதானே கேட்க, பூரா குடத்தை டாம்னு போட்டு உடைச்சிட்டான். அந்த காலத்துல மண் குடம் தானே. மண் குடத்தை இந்த அடி அடிச்சா உடையாம என்ன செய்யும்? அதானே கேட்க, அடிச்சா தானே அங்க ஆட முடியும், ஆடினா தானே நாங்க அடிக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த அடிக்கு ஆடாத சாமியா? அந்த அடி அடிச்சிருக்கு பாத்துடுங்களா, என்ன அரைஞ்சிருக்கு. அப்ப அவ்வளவு வாங்கிருக்கு இந்த குடமா. இந்த குடம் என்ன பாவம் முடிச்சா அப்படி அடி வாங்கிருக்கு பாத்துக்கோ. ஆனாலும் கொஞ்சம் பேணி அடிங்க. அதானே கேட்க, டாம் டாம் அடிக்க கூடாது. பேணி அடிச்சா அப்படி மாவிசைக்கு வெண்ணால் குடத்தந்தா தரையில போட்டு உடைச்சா. ஏ அப்பா, நீங்க என்ன பண்ணுவியோ தெரியாது, உடனே எனக்கு தங்க நகை வேணும். சரி, தங்க நகையா? ஆமா. இப்ப அப்பாட்ல இருந்து பைசா எல்லாம் இல்ல. பைசா இல்லையா? பணம் வேணும்லாம. நான் திடீர்னு நகை வேணா எங்க போவேன்? எங்கேயாவது போய் களவாண்டிட்டு வந்து போடு. களவாணி கோயிலுக்கு வந்து பார்த்து கலாங்க சொல்ல. நீ போய் ஓமவா தானே, ஓம் புத்தி தானே எனக்கு இருக்கும். அதெல்லாம் கேட்க கலாங்க சொல்லியே. என்ன உனக்கு புதுசாப்பா களவாண்டிட்டு வர்றதெல்லாம்? அது கிடையாது. சரி, இப்போதைக்கு அது புதுசு தானே. போய் திடீர்னு போய் கலாங்க முடியாதுல்ல. ஒரு மழை தண்ணி பெஞ்சு செழிக்கட்டும், நாடு செழிச்சா. அதுக்கெல்லாம் இங்க பொறுமையே கிடையாது. பொறுமை கிடையாது. எனக்கு இப்பமே இந்த நிமிஷமே தங்க நகை வேணும். சரி, அப்ப எங்கிட்ட பாப்பு கலாண்டு கொண்டு போடுறேன். அப்படி இருந்து உழைச்சு போடுறதுன்னு சொல்லிடாத. உழைச்சு போடுறது உழைச்சு போடுறது உடம்பா இது. களவாணிக்கு அந்த புத்தி தானே இருக்கும். ஆமா, அந்த பேவுல அப்படி களவாணி பேவுல அப்படி கேட்கணும். இவனுக்காவது புத்தி வேண்டாமா? சரி மகளே, நான் உழைச்சு கொஞ்ச நாளா போடுறதுன்னு சொல்லுவேன். எங்க கலாண்டு கொண்டு போடுறது. உடனே பார்த்தார் மாந்திரவாதி பெரும்புடைய. இவ்வளவு நாளா நம்மகிட்ட கேட்காத நம்ம மகா தங்க நகை வேணும்னு கேட்டுட்டாளே. கண்டிப்பாக தங்க நகை மகளுக்கு போட்டே ஆக வேண்டும். எங்க இருந்தாலும் சரி எடுத்து கொண்டு மகளுக்கு போட்டு அழகு பாத்திர வேண்டியதான் என்று மாந்திரவாதி பெரும்புடையன் என்ன செய்கிறார்? என்னம்மா என்ன மச்சிக்கு தாயே நீ வைத்தா மாறன மையெடுத்தா, குச்சிக்கு தாயே நீ வைத்து குட்டியாடு அவன் பாதாள மையேடு, பாதாள மையேடு சண்டால
இருக்க கண்டுட்டாரே ஏழுகிடார திரவியா ஏழுகிடார அங்க இருக்க கண்டாம் பெரும் போலையோ இருக்க கண்டா பெரும் புலையோ யாரோட காவல் என்று கிளையில் மை போட்டு பெரும் புலையன் சுடலையோட காவல் என்று காவல் என்று காவல் என்று சொல்லி வையோ காவல் என்று சொல்லி மையமாடுதையா தெய்வந்தான் சத்த காத்திருக்கு பேர்பட்ட தெய்வந்தான் சவ பூசக்கார மாசானம் போவாரு ஆயாண்டி சொடலை மாண்டவினம் தின்பாரு இரவியத்தில காவல் இருக்கிறது யாரு மாயாண்டி சுடலைன்னு மறுபடியும் மையானது சொல்லி ஆடுகிறது ஆணைக்கும் ஆக்கினைக்கும் அடங்காத தெய்வம் தானே அடங்காத தெய்வம் அம்மா கொல்லாத தெய்வம் பொக்கிசத்தை காத்திருக்கு இந்த தெய்வத்தை வெல்றதுக்கு யாராலையும் முடியாது யாராலையும் முடியாது பொல்லாத தெய்வம் அப்பேற்பட்ட இந்த மாயாண்டி சுடலை வெள்ளி செவ்வா 12 மணி ஆகிட்டுன்னா அவரை எங்க பார்க்கலாம் மயான கரையில மாண்டபிணத்தை அருந்துவதற்கு சென்று விடுவார் சுடுகாட்டுக்கு சுட்ட பிணத்தை சாப்பிடுறதுக்கு போயிருவார் சுடல இதுதான் சரியான தருணம் என்று இந்த மகாந்திரவாதி பெரும்புடையனாகப்பட்டவர் இங்க வருகிறாரனா அந்த மகாந்திரவாதி பெரும்புடைய மகாந்திரவாதி பெரும்புடைய 21 விலங்கெடுத்த ஈன ஜாதி பெரும்புடைய சேலை கையிலெடுத்து இரவியத்தை எடுப்பவா பொதியரது மாடு பற்றி புறப்பட்டானே பெரும்புடைய மலையாள தேசத்துக்கு ஆந்திரவாதி மாயாண்டி சொடலை ஐயா வெள்ளி நல்ல கிழமையில மாசானம் சென்றல்லவோ மாண்டவினம் தின்பதற்கு மாயாண்டி சென்று விட்டார் சுடலை இல்ல வேலையில மாந்திரவாதி போடைய மாரண மைய கொண்டே மாரண பகவதிக்கு பொட்டு வைத்தான் பகவதிக்கு வைத்தான்
மாயமாகப்பட்ட மாந்திரவாதி பெரும்புலையன் மாரணமை எடுத்து மங்கை பகவதிக்கு பொட்டு வைத்தார். மயங்குகிறாள் இயங்குகிறாள் மாதாவாகப்பட்ட பகவதி தேவி. 21 விலங்கெடுத்தான் பெரும்புலையன். கை விலங்கு கால் விலங்கு கலட்டாத மார்விலங்கு 21 விலங்கெடுத்து இணையினமாக பூட்டிவிட்டு தீட்டு செயலை கையிலடத்தி திரவியத்தை களவாடுகிறார். மயானத்திலே மாண்ட பிணத்தை அருந்துவதற்கு போன மாயாண்டி சுடலை வருவதற்கு முன்னால மாயமாக மறைந்து விட்டார். அப்படி மாயமாக மறைந்த வேளையிலே மாசான கரையில் மாண்ட பிணம் அருந்தக்கூடிய மாயாண்டி சுடலைக்கு அம்மை பகவதியாளுடைய வாசலில் நடந்த அத்துணை விவரங்களையும் அறிந்தார். அங்கிருந்து வேகமா வாராறு சுடலை. சரி அம்மா 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 என்று அழைத்தார். அம்மா அம்மா என்று சொல்லி அழைத்த உடனே சரி வாயை கூட திறக்கலை மறு வார்த்தையும் பேசலை. மௌனமாகவே இருக்கிறார். வாயை கட்டிட்டாங்க. ஏறெடுத்து பார்த்தார் ஈசன் மகன் மாயாண்டி. அப்பேற்பட்ட ஈசன் மகனாகிய மாயாண்டி சுடலை சுடுகாட்டு சாம்பலாலே சுண்டுகிறார் பகவதி மீது. 21 விலங்கெல்லாம் தெரித்தது இணையினமாக தெரித்தது. என் மகனே மாயாண்டி சுடலை கண்மணியே மாயாண்டி எங்கப்பா நீ போயிருந்த? அப்பா நீ எங்கப்பா போயிருந்த? நீ இல்லாத நேரத்துல என்னவோ நடந்து போச்சப்பா அம்மாவோட வாசல்ல. என்னம்மா நடந்தது? அதையும் கேட்க மலையாளத்துல இருந்து ஒரு பாவி மாந்திரவாதி வந்தா அம்மாளுக்கு ஒரு புட்டை போட்டா நீ காத்திருந்த திரவியத்தை கொள்ளையிட்டு போயிட்டாம்பா என் மகனே கண்மணி. கவலைப்படாதே அம்மா. என்னையா வாழ்த்து எனக்கு வரம் கொடு வெள்ளையத்தை கையில் கொடு. மலையாளத்து மாந்திரவாதி மந்திரமும் உன் மைந்தன் மாயாண்டி சுடலையுடைய தந்திரமும் எண்ணி 8 நாளைக்குள்ள என்ன நடக்கணும் மட்டும் பாரு. போட்டி வரங்குடு போக விடை கூட நான் ஒரு கை. மகனே மாயாண்டி திரவியம் போனாலும் போகட்டும். செல்வ மகனே மாயாண்டி நீ போக வேண்டாமா? காசு பணம் போனாலும் போகட்டும் என் கட்டி மகனே நீ போக வேண்டாமா போ. அதனால மலையாளங்கிற பேச்சையே மறந்துரு. அவன் மலையாளத்தை மறந்துறப்ப என் மகனே மாயாண்டி அதானே. அம்மா என்ன வாழ்த்தி வரம் தருகிறாயா? வள்ளையத்தை கொண்டு குத்தட்டா. மகனே என்ன கோபப்படாத. மலையாள தேசத்திலே அச்சு பெண்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். நீயோ ஆளிலே அழகு நிறைந்தவன் அதிவீர சூரன். எம்புட்டு அழகா இருக்க என் புள்ள பாரம் பாக்க 2 கண்டு அப்படி மேடையில் பார்த்தா மலையாள தேசத்தில் அச்சு பெண்கள் நிறைய உண்டு என் மகனே. நீ மட்டும் மலையாள தேசம் போனாங்க என்ன நடக்கும் தெரியுமா? பாம்பு கண்ணி சக்கலத்தி மகளே மாயாண்டி ஐயா மாயாண்டி முகமுடன் அழைப்பாளடா மாயாண்டி உன்ன பாசத்தோடு அழைப்பாளடா மாயாண்டி பாசத்தோடு உனை அழைத்து பர்த்தாவாக இருக்க சொல்வார். பர்த்தாவாக நீ இருந்த பழிமோசம் வந்து சேருவார். அந்த கொள்ளிக்கண்ணு சக்கலத்தி கூப்பிடுவா கைய தட்டி கூப்பிட்டு அழைத்தல்லவோ கொண்டவனாயிருக்க சொல்வார். அவளுக்கு கொண்டவனா 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 நீ இருந்த மகனே மாயாண்டி ஐயா மாயாண்டி மோசம் வந்து சேரும் மாயாண்டி கொடி மோசம் வந்து சேரும் மாயாண்டி ஆண்டி பாம்பெடுத்து மேல போ அழி கொண்ட மலையாளம் மானத்தைய வில்வரை மணலை அள்ளி கயர்திரை மாந்திரவாதி ஒன்ன
நான் மயக்கி மயிற்சிமிலில் அடைப்பான் என் மகனை கண்மணியே எந்த நாடு போனாலோ எந்த நாடு அந்த மலையாளம் அம்மா இருக்கக்கூடிய எல்கையை விட்டு அடுத்த இடத்துக்கு நீ போகக்கூடாது. அதுவும் இந்த மலையாள தேசத்தில மாந்திரவாதிகள் பெருத்த நாடு நந்தன் புனலூர், அங்க மட்டும் நீ போகவே கூடாது என் மகனே கண்மணி அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தார் அம்மா. என்ன மலையாளத்து மாந்திரவாதியுடைய மந்திரத்தை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியே, இந்த மாயாண்டிய பத்தி நீ தெரிஞ்சிருக்கியா? உன் மகன் மாயாண்டி சொல்ற தந்திரத்தை பத்தி உனக்கு தெரியலையா? ஆமா தெரியலையா? தெரியலையா அம்மா பகவதின்னா வாழ்த்தி வரம் தெரியா வெள்ளையத்தாளை குத்தட்டா அவன் போற்றி வரதாரியா பொந்தந்தரியால அடிக்கிட்டான். குத்தினாலும் குத்திடுவான் கோபக்கார சுடலை என்று அடித்தாலும் அடித்திடுவான் அருமை மகள் மாயாண்டி. வாழ்த்தி வரம் கொடுத்தால் வெள்ளையத்தை கையில் கொடுத்தால், போற்றி வரம் கொடுத்தால் போக விடை கொடுத்தாள். போக விடை தான் கொடுத்தாள். அம்மை பகவதியாளுடைய வாசலை விட்டு ஆண்டவன் மாயாண்டி செஞ்சுடலை மாடசுவாமி ஆமையா பகவதியாளுடைய வாசலை விட்டு எப்படி வருகிறார் அண்ணா? எப்படி அம்மா? மங்கை பகவதி வாசலை விட்டு, மங்கை பகவதி வாசலை விட்டு ஆயன் சூடலை மாயாண்டி ஆயோரோபத்தே மாற்றிய மாயாண்டி மறுவேசம் தானே கொண்டாள். வாசலை விட்ட மாயன் சூடலத்தை மாயன் சூடலே பகவதி வளர்ந்தவன் அம்மை பகவதி வளர்ந்தவன் ஆண்டவன் சுடலை அழகு சோரோபத்தே மாயாண்டி அழகு சோரோபத்தே மாற்றிய மாயாண்டி ஆண்டி அம்மை பகவதி ஆண்டவன் சுடலத்தை ஆண்டவன் சுடலை செய்வோயே தந்திரமாகவே திரவோடு தந்திரமாகவே ஆணை எடுத்தல்லவோ ஆரணி தண்ணிலே பிள்ளைவோ ஆரணி தண்ணிலே பிள்ளைவோ ஆணை இறந்து கொண்டாகவே திருவோடு
ஆசைகள் வாங்கிய காசு கடை தோறும் ஆசைகள் வாங்கிய கல்லூரி சித்தனை கல்லூரி சித்தனை போ தோசை கடை தோசைகள் வாங்கிய தோசை கடை தோசைகள் வாங்கிய வண்டதோர் கிழமை ஆசைகள் வாங்கிய கல்லூரி சித்தனை போ கல்லூரி சித்தம் போலே தோசைகள் வாங்கிய தோசை காடை தோசைகள் வாங்கிய உனக்கு அங்கே தோம் தள்ளங்கிடத கிட தோம் தள்ளங்கிட தோளில கூட வைத்தா கூட வைத்தார் தோகா போலையன் தோகா போலையன் செய்ய வேணும் தங்கிட தோமன தோழரை கூட வைத்தார் தோழ போல பாம்பாடி சித்தேனை பாம்பாடி சித்தேனை கல்லுளி பேரனை கண்ணீபத்தில் மறந்து வை பாம்புகளை பிடிப்பால மகடை குழல் கையில் ஆயாண்டி ஊதும் போது மழையில் உள்ள பாம்பு எல்லாம் மாயாண்டி மொழி மருகுதையா நல்ல பாம்பு ஆயிரம் நாகப்பாம்பு ஓராயிரம் சாரப்பாம்பு ஆயிரம் சர்ப்பத்தில ஓராயிரம் விரிசு ஆயிரம் உண்மை மூக்கே ஆயிரம் ஆயிரம் பனை விரிசு ஆயிரம் பச்சைப்பாம்பு ஓராயிரம் சாரப்பாம்பு ஆயிரம் சர்ப்பத்தில ஓராயிரம் எல்லாத்துக்கும் எளிய பாம்பு கண்டாலும் பயமும் இல்லை அடித்தாலும் விஷமும் இல்லை அப்பேற்பட்ட பாம்பதுதான் தண்ணி பாம்பு மழையில் உள்ள பாம்பு எல்லாம் மாயாண்டி முன் வருகுதையா அந்த நல்ல பாம்புகளை பூரமே விரட்டி விட்டு நல்ல பாம்பை தான் பிடித்து நல்ல பாம்பை தான் பிடித்து கூடைக்குள்ள நல்ல பாம்பை பிடித்தார் நாகதாளி கூடைக்குள்ளடைத்தார் கூடைக்குள்ளடைத்து கூத்தாடி கிழவன் வடிவத்தை கொண்டு ஆண்டவனாகிய மாயாண்டி செஞ்சுடலை உண்ட சாமி நேர நந்தன் புனலூருக்கு போக வேண்டும். நந்தன் புனலூரிலே நாமல் சென்று
அங்கு இருக்கக்கூடிய நாட்டாமை நந்தங்காளி வெறுமுலையனை பார்க்க வேண்டும். ஆமா அமையா. இப்ப நாம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். சரி. இப்ப நெல்லைத்திரத்துல வந்து நம்ம தொழில் நடக்குன்னு சொன்னா ஆமா இங்க நாட்டாமையுடைய அனுமதி கண்டிப்பா வேணும். ஆமா அவள் அனுமதி இருந்தா ஊர் முக்கியஸ்தர்களுடைய அனுமதி கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். 4 பேர் வந்து பாப்பாங்க வேடிக்கையே. அதானே அப்படி இருந்தாதான் நம்ம தொழிலை இங்க நடத்த முடியும். ஆமா அப்படி இல்லைன்னு சொன்னா சரி நடத்த முடியுமா? முடியாது, ஒரு போது முடியாது. அதனால நந்தன் முடலூரிலே நாட்டாமை யாரு? நாட்டாமை யாரு? நாட்டாமை யாரு? நம்ம ஐயா பெரும்புலைய நந்தங்காளி பெரும்புலைய. நந்தங்காளி பெரும்புலைய பெரும்புலையனை பார்க்க வேண்டும். அவன் வீட்டு பின்புறத்திலே நம்மளுடைய பாம்பாட்டம் பாம்பாட்டி தொழிலை காட்ட வேண்டும். ஆமா ஆட்டம் ஆட்டம் பாம்பு ஆட்டம் ஆட்டம் வந்தாத்தா பாட்டு வரும் பாட்டு வந்தாத்தா நமக்கு ஆமா எல்லாமே வரும். என்னென்ன வரும்? அதானே பாம்பு ஆட்டம் காமிச்சாதான் கூட்டம் வரும். கூட்டம் வந்தாதான் நமக்கு பாட்டு வரும். சரி பாட்டு வந்தாதான் நமக்கு இருக்க ஆளெல்லாம் நோட்டு தருவாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை ஈச நந்தன் புனலூரில நாட்டாமை நந்தங்காளி பெரும்புலையனை பார்ப்பதற்கு என்ன சொரூபத்தோடு வருகிறார்? அங்கே 90 10 சென்று வந்ததர் கிழவனை 400 10 சென்று கிழவனை மூன்றி தடிகளோடி அல்லாடி நடை நடை முன்னம் பரங்கி பலவித சிறங்குகள் ஆலங்கா சிறங்குகள் ஆலங்கா அத்திகா இடங்கள் எல்லாம் 200 புலசொரியும் நடந்த ஒரு இடங்கள் எல்லாம் 400 புலசொரியும் ஆளுக்கும் நரமகந்தோ தமிழ கிழவன ஆறாரை சுடலை பாம்பாட்டம் ஆடுதற்கு பகவான் இந்த மாயாண்டி உய்காட்டு சுடலை ஐயா உய்காட்டு உற்றதொரே மாயாண்டி சுடலகீசன் நாட்டாமை நந்தன்காளி பெருமுலையனை பார்க்க 90 10 சென்ற துவண்டத ஒரு கிழவனாக 400 10 நரைத்த தலை பண்டாரத்தை போல வார ஆளுக்கு நரம்புக்கும் தொந்தமில்லாத கிழவன் தொங்கு தொங்குன்னு இழுக்கு பத்தி பொண்ணாம் பரங்கி பொண்ணாம் பலவிதமான சிறங்குகளா இருந்த இடங்கள் எல்லாம் 200 புழுவு நடந்த இடத்துல எல்லாம் 400 புழுவு. ஆமா புண்ணுக்கு ஒரு புழு இருக்கு. ஆமா அப்படி இருக்கும் போது பார்த்தார் எங்கள் ஆண்டவன் நெல்லை திறத்து உய்காட்டு சுடலை மாட சுவாமி நெல்லை திருத்த சாத்து சொல்லு எனக்கு வந்துட்டு போகுது. அப்பேற்பட்ட இந்த மாயாண்டி செஞ்சுடலை மாட சுவாமி அங்க இருக்கக்கூடிய நந்தன் புனலூரிலே நாட்டாமை நந்தன்காளி பெருமுடையனிடத்திலே வந்து அனுமதி அனுமதி வாங்க வர ஐயா நான் ஒரு கலை கூத்தாடி. நான் ஒரு கூத்தாடி கூத்தாட என்ன கூத்தாடுவீங்க? ஐயா நான் பாம்பு கூத்து ஆடுவேன். பாம்பாட்டம் பாம்பாட்டம் ஆடணும்னு சொல்றதெல்லாம் சரிதான் ஐயா. என்ன ஐயா ஆனா நீங்க இருக்கிறதே காடு வாவாங்க வீடு போவாங்க கட்ட உனக்கு எனக்கு அடிப்படி சண்டை போடுற மாதிரி தோளுக்கும் நரம்புக்கும் தொந்தமில்லா கிழவனா இப்போ அப்போன்னு இழுத்துக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. கலைமரத்துல ஏறி கலை கூத்தாடும் போது ஏதோ லாபமோ நஷ்டமோ ஆகிட்டுன்னு சொன்னா ஒரு அங்க எப்படி ஐயா பொறுப்பேற்க முடியும்?
வைக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அத பத்தி நீங்க கவலைப்படாங்க. தாத்தாட்ட பெரிய தொழில்லாம் இருக்கு, அதானே நிறைய தொழில் திறமெல்லாம் இருக்கு. தாத்தா எல்லாத்தையும் உள்ள அடக்கி வச்சிருக்காரு. அவுத்து வெளியே விட்டாருன்னா பாத்துக்கிடுங்களா, அம்புட்டு காட்டுவார் பாத்துக்கிடுங்க. தொழில் திறமைய தொழில் நிறைய ஒளிச்சு வச்சிருக்காரு. ஆமா, தாத்தா நிறைய ஒளிச்சு வச்சிருக்காரு. அவுத்து விட மாட்டேங்காரு வெளியே. மனுஷன். அதனால பார்த்தார் இந்த ஆண்டவனாகிய நெல்லை திறத்து உய்காட்டு சுடலை வாட சுவாமி. ஆண்டவன் மாயாண்டி சுடலை ஐயா, உங்களுடைய இடத்திலே நான் கலை கூத்தாடி பாம்பாட்டம் ஆடக்கூடிய வேளையில பார்க்க வரக்கூடிய ஜனங்கள் எனக்கு ஏராளம் வெகுமதி அளிப்பார்கள். தரக்கூடிய வெகுமதிகளை பாதிக்கு பாதி உங்ககிட்ட தந்துருவேன். பாதி கமிஷன் ஐயா உங்களுக்கு தந்துருவேன். வர்றதுல பாதி உங்களுக்கு, லாபத்துல உங்களுக்கு பாதி பங்கு. ஆனா நஷ்டம் வந்தா அதை நான் மட்டும் ஏத்துக்க, உங்ககிட்ட கேட்க மாட்டேன் என்று சொன்ன உடனே பணம்ங்கிற ஆசையை காட்டியாச்சே. ஆமா, பண ஆசை யார் விட்டுது? அடே படைச்சவங்க கூட விடாது பாத்துடுங்க பண ஆசை. பார்த்தா ஆமா, மாந்திரவாதி பெருமுளைய நாட்டும் என்று சம்மதிக்க எங்கள் ஆண்டவன் நெல்லை திறத்து உய்காட்டு மாயாண்டி சுடலை சுவாமி பாம்பாட்டம் ஆட வேணுமே என்று சொல்லி என்ன செய்கிறார் அண்ணா? என்னம்மா தெற்கமேட்டு திருமதியிலே நாடுகிறாங்க தெற்கு மேட்டு திருமதியிலே நாட்டுகிறாங்க. அங்கே ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் மறையோடு சுடலை. ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் மறையோடு